உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களை சங்கையாக நடத்துங்கள். இன்னொரு பக்கம் சங்கையா நடத்துங்கன்னா நாளைக்கு உங்களை சங்கை செய்கிற மாதிரி நடத்துங்கள் என்று பொருள். நீங்க சங்கை கொடுத்தால் அவன் சங்கை படுத்துவான் உங்களை. பெற்றோர்களின் சங்கை பிள்ளைகளை நாம் நடத்துவதில் இருக்கிறது. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளின் வருத்தங்களை சம்பாதித்து சங்கடங்களை கொடுத்து அவன் வளரும் போது என் தாய் நல்லாள் இல்லை, எங்கள் அம்மா என்ற நல்லா நடக்கல, எங்கள் தாப்பனார் என்ற சரியாகவே நடக்கல, என் அண்ணனோடு நடந்த மாதிரி எங்களை நடக்கல என்ற ஒரு மனோநிலை அவனுக்கு அந்த வயசிலேயே பதிந்து பின்னால் அவன் வாலிபனாகிற போது தாயையும் தந்தையையும் எதிர்க்கும் குணம் படைக்கிறான். அதற்கு நீங்களே காரணம் என்கிறார்கள். பிள்ளைகளை சமமாக நடத்துங்கள். ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சமமாக நடத்துங்கள். 2 ஆண் மகனா 2 பேரையும் சமமாக நடத்துங்கள். ஒரு பையனை விட ஒரு பையனை உசத்தி பேசாதீர்கள். ஒருவனை விட ஒருவனுக்கு கண்ணியம் கூட்டாதீர்கள். ஒருவருக்கு கொடுத்து இன்னொருவருக்கு தடுத்து விடாதீர்கள். பெரிய பிள்ளையன் சொல் கேட்கறான், அவனை கொஞ்சம் கண்ணியப்படுத்துறது. சின்ன பையன் சொல் கேட்கல, அவனை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது. அது குற்றம் என்றார்கள். வாதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பிள்ளைங்களுக்கு மத்தியிலே நாம் நீதம் காட்ட வேண்டும். அது ஒரு நல்ல பருவம். குழந்தை பருவம் என்பது போற்றுதலுக்குரிய பருவம். நாம் வளர்ப்பிற முறையில் பிள்ளைகள் வளருகிறார்கள். அப்படியானால் அவர்களை நீங்கள் சமமாகவே நடத்துங்கள். இன்னொரு பக்கம் நல்ல பிள்ளைகளாகுவதும் தீய பிள்ளைகளாகுவதும் பெற்றோர்களின் வளர்ப்பு என்பதை மறந்து விடாதீர்கள்.